இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, டிசம்பர் பூ வந்துட்டு நிறைய பேர் நான் மாலை மாதிரி கட்டி போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோவில் வந்துட்டு எப்படி கட்டினீங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், இருந்தாலும் உங்களுக்காக நான் திரும்ப வந்துட்டு அதை மாதிரி கட்டி போடுறேன். அதுக்கு தான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு இந்த மொக்கு வந்து பறிச்சுட்டு இருக்கேன், டிசம்பர் மொக்கு. இது பறிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த மாலை வீடியோ வந்துட்டு கட்டி போடுறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ பூ வந்து பறிச்சுட்டோங்க. நான் வந்துட்டு டிசம்பர் பூவில் வந்து மாலை எப்படி கட்டுறதுன்னு தான் சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நூல் எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ நீட்டு நூல் வேணுமோ அந்த லென்த்துக்கு வந்து நம்ம நூலை வந்து எடுத்துக்கிறோம். அது வந்துட்டு இப்போ சிங்கிளாக தானேங்க இருக்குது நூல். நம்ம பூ கட்டுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து திக்காக வேணுங்க நூல். பாருங்கள் நான் எவ்வளோ திக்காக எடுத்துக்கிறேன்னு. இந்த எட்ஜில் வந்துட்டு நான் வந்து நாட் போட்டுடுறேங்க. நாட் போட்டுட்டு இந்த நூல் அப்படியே வச்சுக்கலாங்க. ரெண்டுமே ஜாயிண்டில் தான் இருக்கணும். இந்த சைடு திக்கு, இந்த சைடு வந்துட்டு சிங்கிளாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே நம்ம பூ கட்டுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி மேலே 2 கீழே 2 எப்பயுமே பூ கட்டுற மாதிரி ஒரு 2 தடவை நான் வந்துட்டு நாட் போட்டுட்டேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டுறோம். ஒரு பூ எடுத்து மேலே இந்த நூலுக்கு மேலே இப்படி வைக்கணுங்க. வச்சுட்டு இதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த நூலை, இந்த நூல் சிங்கிள் நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே இப்படி போட்டு அந்த பூ வச்சு பார்த்தீங்களா ஒரு பூ, அதுக்கு கீழே வந்து இப்படி எடுக்கணுங்க. புரியுதுங்களா? இன்னொரு கட்டுற பாருங்க. இந்த ஒரு பூவை வந்துட்டு இந்த நூலுக்கு மேலே வச்சுட்டு இந்த சிங்கிள் நூலால் இந்த பூவோட மேலே இப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த நூலோடு சேர்த்து இந்த பூவோடைய காம்புக்கு பின்னாடி இருந்து எடுக்கணுங்க. இதேமாரி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வச்சு மேலே சுற்றி கீழே இருந்து இப்படி எடுக்கணுங்க, காம்புக்கு கீழே இருந்து. இதே மாதிரி நீங்கள் டைட் வந்து இந்த பக்கம் விடக்கூடாது. இது அப்படியே தான் கை எப்பயுமே பிடிச்சிட்டு இருக்கணும். இந்த ஒரு கை மட்டும்தான் நீங்கள் இதுக்கு வந்து சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணணும். மேலே இருந்து கீழே இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலுக்கு மேலே இப்படி வைக்கணுங்க. வச்சுட்டேன்னா இந்த நூலையும் இந்த பூவையும் இந்த காம்பியும் பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நூலையும் இந்த காம்பியும் சேர்த்து பிடிச்சிட்டிங்களா, இந்த நூலை எடுத்து அந்த நூலையும் காம்பியும் சேர்த்து ஒரு சுற்றி அந்த நூலுக்கும் காம்புக்கும் கீழே இப்படி எடுக்கணும். இதை இப்போ புரியுதுங்களா? இந்த பாருங்கள், இன்னும் அதோட சொல்கிறேன். இப்போ இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே நான் அப்படி வைக்கிறேன் அந்த பூவை. இந்த நூலையும் இந்த நூலையும் இந்த பூவோட காம்பியும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கிட்டேன் பாருங்கள், விழலைங்களா? இப்போ இது மேலே ஒரு சுற்றி இந்த நூலையும் காம்பியும் சேர்த்து சுற்றி கீழே இப்படி ஒன்று எடுக்கணுங்க. இப்போ புரியுதுங்களா? இதுதான் இந்த நூலையும் காம்பியும் சேர்த்து நான் இப்படி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ இந்த பூவோட மேலே ஒரு சுற்றி கீழ்வாட்டமாக இப்படி எடுக்கணுங்க. இந்த நூலை மட்டும் விடக்கூடாதுங்க. சுற்றி இப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்த நூலை மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. வச்சு அப்படி சுற்றி இப்படி கீழே எடுக்கணுங்க. இப்படி மேலே வச்சு அது ஒரு சுற்றி கீழே எடுக்கணும். மேலே வச்சு அப்படி ஒரு சுற்றி கீழே எடுக்கணும். மேலே வச்சு சுற்றி கீழே எடுக்கணும். மேலே வச்சு சுற்றி கீழே எடுக்கணுங்க. மேலே வச்சு சுற்றி கீழே எடுக்கணும். நிறைய பேர் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம மாலைலாம் எப்படிங்க கட்டுறாங்க கடையில், பூக்கடையில் வாழை நாரில் தானேங்க கட்டுவாங்க. ஒரு பக்கம் வந்து திக்காக வச்சுப்பாங்க வாழை நார், ஒரு பக்கம் வந்துட்டு நார்மலாக நூல் வச்சுப்பாங்கங்க. இப்போ நம்மக்கிட்ட வாழை நார்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்படின்றதுனால இந்த சைடு நூலை வந்து நான் திக்காக எடுத்துக்கிறேங்க மாலைக்கு. இந்த சைடு நம்ம நார்மல் சிங்கிள் நூலை எடுத்துக்கிறோம். எப்பயும் போல் ஒரு பூ வந்துட்டு நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த நூல் இருக்குங்களா, திக்கா நூல், அதுக்கு மேலே இந்த பூ அப்படி வச்சுருங்க. இப்போ இப்படி பிடிக்கணும். இந்த கட்டை விரலில் இந்த கட்டை விரலில் இப்படி பிடிக்கணுங்க. இந்த பூவையும் இந்த நூலையும் சேர்த்து இந்த பூவோட காம்பையும் இந்த நூலையும் சேர்த்து பிடிச்சிட்டு இப்படி இந்த சைடில் இருந்து இதுக்கு மேலே ஒரு சுற்றி அப்படியே கீழே இருந்து இப்படி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இப்படி மேலே வச்சுட்டு பூவையும் நூலையும் பிடிச்சிட்டு ஒரு சுற்றி இந்த காம்பு கீழே இருந்து இதை எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. இந்த சைடு மட்டும் நீங்கள் டைட்டை மட்டும் விடாமல் இருந்தீங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு பூ கட்டிடலாங்க. நீங்கள் இப்படி தானேங்க கட்டுவாங்க கடையில் மாலை. பாருங்க, இப்படி வச்சு நம்ம சுற்றணும் கூட தேவையில்ல, பூவை இப்படி சுற்றி விடலாங்க. இப்படி கொஞ்சம் உங்களுக்கு பழகிடுச்சுன்னா சொல்கிறேன். கடையிலலாம் நீங்கள் மாலை கட்டும் போது பார்த்துருக்கீங்க, இப்படி வைப்பாங்க, இப்படி சுற்றுவாங்க.
அதே மாதிரி தான் பூவை வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றிங்கன்னா அதே கூட தானாக சுற்றி கீழே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கற்றுக்குறீங்க அப்படின்றதுனால நான் வந்துட்டு உங்களுக்கு இப்படி நான் உங்களே இப்படி சுற்ற சொல்கிறேங்க. இது வந்து ஃபஸ்ட்டு செய்கிறவங்க இப்படி செய்யுங்க. இப்படி சுற்றி இப்படி எடுங்க, இப்படி மேலே போய் இப்படி கீழே இருந்து இப்படி எடுங்க. ஓகேங்களா? இதுவே வந்துட்டு நல்லா ட்ரைனிங் ஆகிடுச்சு, நான் கட்ட தெரியும்னாக்கா நம்ம இப்படி சுற்றிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுற்றுறது. அப்படி அடிப்பூ அப்படி தூக்கி அப்படி ஒரு சுற்றுனாக்கா அதுவே தானே சுற்றி இப்படி வந்துடுங்க வெளியில். அப்படி சுற்றி அப்படி வந்துடும். ஈஸியாக இருக்குது பாருங்கள் இப்போ சுற்றுறது. இந்த சைடு வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி கை மேலே தூக்கி இப்படி போட்டுக்கலாம். அதை அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நமக்கு அப்படி சுற்றி அப்படி எடுக்கலாம். அப்படி சுற்றி அப்படி வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ ஆள் இல்லைங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால நான் இப்போ எடுக்கிறேங்க ஈவினிங்கே. திரும்ப உங்களுக்கு இது புரியலனா கூட சொல்லுங்கள். என் வீட்டுக்கார வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை லீவ் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போட சொல்கிறேங்க. நான் கட்டும்போது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸி தாங்க. ஃபஸ்ட்டு தான் பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கட்ட கட்ட நீங்கள் பழகிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸிங்க. எப்படி இருக்கு சரிங்க. நான் இது ஃபுல்லாக கட்டிட்டு காமிக்குவாங்க உங்களுக்கு. பாருங்கள், இவ்வளோ தூரம் கட்டிட்டேன். இது வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க கட்டுறது. இது வந்துட்டு இந்த பூவில் மட்டும் இல்லைங்க, குண்டு மல்லி, அரும்பு, காக்கட்டான், கனகாம்பரம், ஜாதி மல்லி, உலாந்த மல்லி எல்லா பூலுமே வந்துட்டு நம்ம இது மாதிரி மாலை கட்டலாங்க. ரொம்ப ஈஸி தான். என்னாலே இது கட்ட முடியுதுன்னா உங்கள் எல்லாராலுமே கட்ட முடியுங்க. இது நீங்கள் வந்து கட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு இலை இல்லைனாக்கா நியூஸ் பேப்பர் வச்சு நீங்கள் கட்டி கட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்துடுங்க. ஒன்றுமே இல்லைங்க. இதை வந்துட்டு இப்படி வச்சு இதையும் பூவையும் நூலையும் பிடிச்சிட்டு இந்த நூலை வந்துட்டு மேலே இப்படி வச்சு இந்த காம்புக்கு கீழே சுற்றி இப்படி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. அந்த நூலோடு சுற்றி கீழே வாட்டமாக எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸிங்க இது கட்டுறது. எல்லா பூலையுமே மாலையும் கட்டலாங்க. ரோஸில் மாலை கட்டலாம், சாமந்தி இருக்கு இல்லைங்களா, கலர் கலர் சாமந்தி, அதுலேயுமே மாலை கட்டலாம், எல்லாத்துலேயுமே கட்டலாங்க. மாலையாகவும் கட்டலாம். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பூ பறிச்சுட்டு வந்துடுறேங்க. இது வந்து அப்படி இப்படி வச்சுட்டு கொஞ்சம் பூ அப்படியே பறிச்சிக்கலாங்க. இங்கேருந்து இந்த மாலையாக கட்டும்போது பூவை வந்து 2 பேர் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணக்கூடாதுங்க. கட் பண்ணாக்கா பூ எல்லாம் கொட்டிடும். ஒரு தடவை கட்டினா ஒருத்தவங்க தாங்க பூ வைக்க முடியும், கட் பண்ண முடியாது. இதையும் கட்டிடலாங்க. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் வந்துட்டு பூ பறித்து கட்டிகிட்டு இருக்கேங்க. இதை எடுத்து இப்படி போட்டுடலாம், டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு வச்சுட்டு பூவை தாங்க நான் சுற்றுறேன். பாருங்கள், பூவை இப்படி தூக்கி இப்படி போட்டிங்கனாக்கா அது கீழே அடியே வந்துடும். பாருங்க, இந்த இருக்குங்களா, இந்த 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 பூவை வந்துட்டு இந்த நூலோட இப்படி சேர்த்து நான் பிடிச்சிட்டாங்களா, இந்த காம்பை, இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு இந்த பூவையும் நூலையும் சுற்றி டாமியா அடி வாங்குவேன், என்ன பண்ணுற, இங்கே வா, அடி பிச்சிட்றேன் இருவண்ணா, கோழி தோர்த்திட்டு விளையாடி இருக்கான். இந்த பூவையும் இந்த நூலையும் பிடிச்சிட்டு இந்த பூவையும் இந்த நூலையும் பிடிச்சதுக்கப்புறம் இந்த நூலால் இப்படி சுற்றி இந்த காம்புக்கு கீழே இப்படி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணுங்க. இந்த மாதிரி தாங்க கட்டணும். கட்ட கற்றுக்கிட்டா ஈஸி தாங்க. இந்த பூவை வந்து கட் பண்ணி 2-3 பேர் வைக்க முடியாதுங்க. இது வந்துட்டு ஒரு தடவை கட்டினாக்கா ஒருத்தவங்க தான் வைக்க முடியும். இதை வந்து நைட்டு அப்படியே பண்ணியில் வச்சுட்டுனாக்கா அழகாக குட்டி குட்டியாக பூக்குங்க. நார்மலாக பூக்கிறதோட குட்டி குட்டியாக பூக்கும். இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து கட்டி முடிச்சிட்டேங்க. இப்போ வந்து கடைசியாக இருக்குது இல்லைங்களா, இப்போ வந்து அந்த நூலை வந்து நான் கட் பண்ணிட்டேங்க கடைசியாக. இப்போ எப்பயும் போல் நம்ம முடிச்சு போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதையும் சேர்த்து ஒரு முடிச்சுங்க. நம்ம எப்பயும் போல் ஒரு நாட்டு கடைசியாக கட்டினதுக்கப்புறம் 1 இல்லை 2 நாட்டு போட்டுனாக்கா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஃபுல்லாக கட்டிட்டு ஒரு நாட்டு போட்டுனாக்கா முடிஞ்சிருங்க. அவ்வளோதாங்க.
ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம பூவில் வந்து குத்தி வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பூ வந்து டேமேஜ் ஆகும், கசங்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ கடைசியாக நான் நிறைய கொஞ்சம் நூல் விட்டு கட்டியிருக்கேன் இல்லைங்களா? இதில் ஒரு நாட்டு வந்து நான் போட்டுக்கிறேங்க. இந்த நாட்டு வந்து போடும்போது நாட்டு போட்டுட்றேன். இந்த நாட்டு போட்டுட்டு சிசர் எடுத்து இந்த நாட்டுக்கு அப்புறம் இருக்கிற நூலை வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாங்க. இதை அப்படியே கட் பண்ணிட்டேனாக்கா நமக்கு வந்து பூ வந்து ரெடிங்க. சாரி, நமக்கு வந்து டிசம்பர் பூ மாலை வந்து இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதை கீழே போட்டுடலாம் நூலை, மீதி நூலை. இப்போ இந்த நாட்டுக்கும் இந்த பூவுக்கு இடையில இருக்கிற கேப்பில் வந்து நம்ம வந்து பின்னை வந்து குத்தி வைக்கும்போது நமக்கு பூவில் கொஞ்சம் கூட கசங்காதுங்க, அப்படியே இருக்கும். டைட்டாகவும் பிடிச்சிக்குங்க. நல்லா அழகாக சூப்பராக கட்டிக்கிறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? அவ்வளோதாங்க, ஈஸியாக கட்டிடலாங்க. என்னோடய வீடியோ வந்துட்டு நீங்கள் 1க்கு 2 3 தடவை போட்டு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர் அப்படி இல்லைனாக்கா இலை அந்த மாதிரி தழை ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் வச்சு கட்டி பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு கட்டுறதுக்கு வந்துருங்க. அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.